இப்படி அடியில் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா கடவுளே. நல்ல காலண்டாப்பா. அந்த கண்ணாடி உடைஞ்சிருந்தா அதை விட செய்யலாம். அதுதான் 5 லட்சத்தை விட செலவழிஞ்சு எல்லாம் மாற்றோம்டா. இந்த ஃபின் செட் அப்படி அதை விட பார்ட்ஸே இல்லைடாப்பா, வேணும் இருக்குது. பார்ட்ஸ் எடுக்க அவட கண்ணாடியால் படிச்சுக்கிறது வந்து இது அந்த இதுடா சைட் கண்ணாடி ஒன்று அடிக்கு. மூட்டை வைக்கல் அந்த அடிக்கின்ற போகத்து பாரு, இதே நொறுக்கி இப்படி இதையும் இப்படி உடைச்சி போடுது. எல்லாமே வந்து அப்படியே சிதறி போயிட்டு பயங்கரமான அடி. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் அக்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்துறையில் அண்ணாட வீட்டுக்கு முன்னுக்குள்ளே கடைக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன சொல்கிற, பயங்கர ஒரு அப்செட்டான ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் கூடவே இந்த எதிர்பார்க்கல வந்து இப்படி நடக்கும்னு சொல்லி திடீரெண்டு வந்து என்ன சொல்கிற, புயல் அடித்த மாதிரி ஒரு அடி. உண்மையிலே பயந்து போனேன் அந்த டைமில். என்னடாப்பா இது திடீரென்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு மனம் வந்து பதறி அடித்து இறங்கிட்டு ஓடி போய் பார்த்தோம். அங்கே வந்து நடந்த சம்பவம் வந்து ஒரு வித்தியாசம். அதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்திஸ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதால் வந்து நாங்கள் இப்போ கதையை வந்து பெரிய லெவலில் வளர்த்துட்டு போகணும். ஏன்டா இந்திஸ்லேயே வந்து பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அதால் இன்றைய தினம் வந்து வளமைய மாதிரி நாங்கள் வந்து காலையில் ஒழும்பி இங்கே என்ன சொல்கிற வீட்டை வேலை நடந்தது, அது ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுட்டு, அதே மாதிரி கார் வந்து சரியான மாதிரி ஒரு டஸ்ட்டாக இருந்தது. அதால் வந்து நீங்கள் அந்த கொலையை பிடிச்சிட்டு கையை இறக்குனீங்கன்னா உங்களோட முகம் வந்து வடியாக தெரியல. அப்படியே உங்களோட இணல் அடிக்கிறதால வந்து உங்களோட முகத்தை வடியாக பார்த்துக்கொள்ளலாம் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் வீட்டு வேலையை வீடியோ செஞ்சுட்டு, அதே மாதிரி கார் வந்து பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. அதால் வந்து காரையும் வந்து இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வைக்கும் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன இடமெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஒரு மினக்கட்டு இன்றைய தினம் வந்து வட்டியான ஒரு என்ன சொல்கிற ஒரு சேவை சென்டரில் கூட போனால் அப்படி கழுவுவாங்களோ தெரியா அந்தளவுக்கு வந்து மினக்கட்டு வந்து அழகாக வந்து காரை கழுவிட்டு யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போகும்போது அப்படி ஒரு 4:30 காலம் அப்படி இருக்கும். இங்கேருந்து போகும்போது போய் அலுவலை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு என்ன சொல்கிற 6 மணி 6:15 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து போயிட்டு வந்து கொண்டு இருக்கோம் வந்து நீர்வேலியில் வந்து ஒரு எங்களை அறியாமல் நீர்வேலியில் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கணுமென்று இருந்திருக்கு. அப்போ வந்து நீர்வேலியால் வந்துட்டு இருக்கும்போது என்ன சம்பவம் நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் வந்து போயிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிற நீர்வேலி அந்த என்ன ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம் முதல்ல வந்து சாப்பிடுவோம்டா காரசாரம். ரைட், காரசாரத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கோம். பயங்கரமான ஒரு டிராஃபிக், சரியான மாதிரி ஒரு வாகன புழக்கம். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிற அவரது அந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கடை ஒன்றில் வேலை செஞ்சோன்னு நிற்கிறாங்க வந்து. அதாலையும் வந்து கொஞ்சம் ஒரு வாகனம் வந்து நெரிசலாக போய் கொண்டிருந்த ஒரு சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து காரில் வந்து மெல்ல மெல்ல வந்துட்டுருக்கோம். அது பயங்கர ரஃபிக்ன்றால சுலுவாக தான் போக வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ எங்களோட கார் போயிட்டு இருக்கும்போது முன்னுக்கு ஒரு பைக் கொண்டு போயிட்டு இருந்தது. அந்த பைக் வந்து என்ன சொல்கிறேன், அங்காலையும் போய்க்கொள்ள இல்லாமல் ஒரு தடுமாற்றமாக அந்த பைக் வந்து போயிட்டுருக்குது. அதே டைம் வந்து முன்னுக்கு வந்து எங்களுக்கு எதிர் திசையில் வந்து ஒரு கார் ஒன்று வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. அப்போது வந்து நான் வந்து காரை வந்து ஸ்லோவாக ஓடிட்டு போகும்போது இந்த பைக் வந்து கொஞ்சம் இஞ்சால ரோட் சைட்டாக வந்து இறக்கி வர நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இங்காலையும் போட்டு எடுத்துக்கொள்ளல. காரணம் என்னென்னு சொன்னால் அங்கேருந்து கார் வருது, அங்கால போட்டேன்னு சொன்னால் அந்த காரில் வந்து முட்டுப்பட்டுரும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நம்மள பிரேக் அடித்தேன். நான் இப்போ பிரேக் அடிக்க முன்னுக்கு ஏதோ ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கேலையும் வாங்கணும்னு சொன்னால் கட்டாயம் பிரேக் அடிக்கத்தான் வேணும். அப்போது வந்து நான் பிரேக் அடித்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன சொல்கிற பட்டாரண்டு ஒரு சத்தம் மட்டும் வந்துச்சு பின்னுக்கு.
அட ஐயோ என்னடாப்பா நடந்து, நான் நினச்சேன் ஏதோ ஒரு லொரி உரி எதுவும் வந்து அடிச்சு விட்டுதோ, அப்படியான ஒரு பயங்கர ஸ்பீட்டான பயங்கர சத்தம். என்னடா உனக்கு பின்னுக்கு இருந்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் சத்தம். நான் படுத்து கிடந்தேன்டா. நான் தெரியுதா டயர்லாம் படுத்து கிடந்தேன். நீ ஓடி போய் சொல்லி அடிபட நான் நினைச்சேன் சரி என்ன கதை முடிஞ்சு போல பின்னுக்கு. அதுதான் எனக்கு தெரியாத நடந்து சொல்லி வந்து சத்தம் அப்படிதான் கேட்டு நான் வந்து நித்திரலவே இருந்தேன். நான் வந்து இப்போ நித்திரில் இருக்கும்போது தெரிய வேண்டிய சத்தம் கிடாதான் நினைப்பேன் வந்து. அதுவும் ரோட்ல இல்லை அடிபட அச்சோ ஆத்தி டயர் சத்தம் கிட்டு நான் என்ன காலையில போய் தண்ணி அரைக்கி கொண்டு அப்படியே அடிச்சு கொண்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்படி பயங்கர அடி சத்தம் கேட்க வந்து எனக்கு விளங்கிட்டு ஆமாம் ஏதோ ஒன்றில் பட்டு அடின்றது. டக்குனு கண்ணாடியை திறந்து சைட் கண்ணாடியை பார்த்தேன். அந்த அக்காக்கள் வந்து ரெண்டு அக்காக்கள் டக்குன்னு இறங்கிட்டு அப்படி இப்படி வந்து ஓடி திரிகிறாங்க. அப்போ நான் டக்குன்னு காரை சைட் பண்ணி போட்டு இறங்கிட்டு ஓடுறேன். இப்போ அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டான்ட்டு நீ முதல்ல அதை பார்க்கணும். கார் வந்து அடுத்த பிரச்சனை, அவங்களோட பைக் வந்து அடுத்த பிரச்சனை. அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டோன்னு சொல்லி ஏண்டா ஏதாவது ஒன்று நடந்து அவங்கள முதல் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு தான் வாகனமோ எதுவாக இருந்தாலும் அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ வந்து நான் ஓடி போய் ஆக்கள் கொண்டு மில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே சைட் பண்ணிவிட்டு ஏன்னாக்கா அவங்கள நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடி காயங்கள்னு சொல்லி எதுவுமே இல்லை. அப்போ அந்த வேலை சந்தோஷம். அப்போ வந்து நான் சைட் பண்ணி போட்டு ஏன்னாக்கா என்ன நடந்தது நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம் தானே என்று சொல்ல அக்கா சொல்லியிருந்தா பிரேக்கிங் கொஞ்சம் காணாதம்பி நீங்களும் பிரேக் அடிக்க நான் கொண்டு விட்டுட்டேன்னு சொல்ல. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் அக்கா வந்து வாகனங்களில் வந்து இப்போ முன்னுக்கு போகிற வாகனம் வந்து எந்தெந்த டைமில் பிரேக் அடிக்கும் எந்தெந்த டைமில் வந்து வெட்டுவாங்கன்னு சொல்லி தெரியாது. பின்னுக்கு வர நீங்கள் தான் வந்து கொஞ்சம் அவதானமாக வரணும். அதாவது ஒரு வாகனம் போகணும்னு சொன்னால் குறைஞ்சது வந்து ஒரு 50 மீட்டர் கெப்லையாச்சும் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு தான் போகணும். அது வந்து உங்களோட ஒரு கடமை. அதை விடக்கா இப்போ அக்காவும் வந்து பெரிய அளவிலான தூரத்தில் வரல, ஒரு சின்ன ஒரு கெப்புக்குள்ளால் வந்துட்டு இருந்திருக்கு. அதால் வந்து பிரேக் அடிக்கும், அதில் ஒன்றும் செஞ்சு கொள்ளையில பதட்டத்தில் ஒன்று அப்படி அடித்து விட்டுது. அடியோட உண்மையிலே வந்து கார் பின்னுக்கு வந்து பயங்கரமான ஒரு சேதம். அதுவும் வந்து பெரிய அளவிலான ஒரு கொஸ்ட் முடிய போகுது. இப்போ காருக்கு வந்து உண்மையிலே வந்து பயங்கர கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறேன், நாங்களாக கொண்டு அடிச்சிருந்தாலோ இது செஞ்சுருந்தாலோ ஓகே, திடீர்னு பின்னால் கொண்டு அடிச்சு விட்டுதாங்க. அப்போ வந்து அவங்களோட ஒரு சிச்சுவேஷனில் போயிருந்து பார்த்தோம் என்ன மாதிரி இதுன்னு சொல்லி கதைக்க. அந்த இடத்துல அவங்களோட பைக்குமே வந்து பயங்கரமாக வந்து முன்னுக்கெல்லாம் வந்து பவர்கள் ஹெட்லைட்டு கண்ணாடி அப்படி இப்படின்லாம் உடைஞ்சிட்டு. இப்போ அவங்களோட உடைஞ்சதை விட எங்களோட வந்து பயங்கரமான சேதம். எல்லாத்தையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்கோ, பயங்கரமான சேதம். அப்போது வந்து என்னக்கா செய்கிறது, இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு தான் நாங்கள் காரை வந்து வடிவாக சேவிஸ் போட்டு கழுவி எல்லாம் செஞ்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வர டைமில் பின்னு கொண்டு அடிச்சு விட்டுட்டிங்களே. அதை விடாக்கா இப்போ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை ரெண்டு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டு போவோம். ஃபுல்லாக வந்து உடைஞ்சிட்டு பவராக இருக்கட்டும் ஹெட்லைட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மேல் டோர் சைடெல்லாம் வந்து அப்படியே நெளிஞ்சு வெடிச்சு போயிட்டு இருக்குது. அப்போது வந்து இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு கொஸ்ட் ஒன்று முடியுமாக்கா. எங்களோட காருக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸும் இல்லை. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட நாங்கள் வந்து இதை பற்றி பெரிய அளவில் யோசிக்க மாட்டோம். இன்சூரன்ஸுக்கு அடிச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டுருவோம். ஆனால் வந்து நாங்கள் ரெடி காசில் எடுத்ததால் வந்து இன்சூரன்ஸு கூட இல்லை. இப்போ என்ன காசு செய்கிறேன்னு சொல்ல ஆளுக்குமே வந்து பயங்கரமான யோசனைகள் வந்து ஓடிட்டு போகுது. இப்போ அந்த டைமில் வந்து அவங்களோட ரிலேஷனுக்கு வந்து கோல் அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட சொந்தக்காரர்கள் யாரோ வந்து அவங்க வந்து பார்த்துட்டு என்ன நடந்துட்டு நான் அப்படி தான் பிரச்சனை அக்கா வந்து பின்னால் இடிச்சு விட்டான்னு சொல்ல அவங்களும் வந்து என்ன சொல்கிற ஒரு இதாக காய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன பின்ன கொண்டு அடிச்சு நீங்கள் எப்படி சரியாகும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் பின்னால் கொண்டு அடித்தா வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சரியாகணும் நீங்களோன்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து யாராக இருந்தாலும் போலீஸ் வந்தாலுமே கூட எங்கிட்ட வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதால் வந்து பின்னுக்கு முட்டினாலே வந்து உங்களோட ஒரு பிள்ளை தான். நான் வந்து இப்போ அதாவது இப்போ அவங்க வரான்னு சொல்லிட்டு சடனாக பிரேக் அடிக்கவும் இல்லைடா. அப்போ காரோ 20 போயிட்டு இருந்தீங்கடா, 20-15 போயிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே பைக்கு வந்து இங்கே பயங்கர ரஃபிக்காக இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து வாகனம் வந்துட்டு இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள வந்து பயங்கர ஸ்லோ ஒரு 20 போயிட்டு இருந்திருப்போம். அப்போது வந்து திடீரெண்டு அந்த பைக்கு இங்கால வர நாம் வந்து அங்கால போய்க்கொள்ள இல்லாது அங்கேருந்து வாகனம் அப்படியே ஸ்டாப் பண்ணி பிரேக் அடிக்க பின்னால் வந்து அடி விழுகுது. அப்போது வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ளையெல்லாம் டக்குண்டு ஓடி போய் இறங்கி போய் பார்த்தோம். பயங்கரமான சேதம் பயங்கர இது. அப்போ கவலையாக இருந்துச்சு. அப்போ
இது சம்மந்தமாக நாங்கள் விரிவான விளக்கங்கள் வந்து நாங்கள் இப்போ காரை வந்து காட்டாமல் இப்போ உங்களோட காய்ச்சிட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் யோசிப்பீங்க என்னடா விஷயத்தை காட்டுங்கன்னு சொல்லி அதில் வந்து ஒரு சில கிளிக்கெல்லாம் எடுத்துருந்தாங்க அதுகளையும் வந்து அட் பண்ணி விடு அக்கினி அப்போ வந்து நம்ம இந்த செல்ல கிளிக்கு இப்போ காட்டுனா எப்படி இருக்கும் ஆளுக்கு இப்போ இந்த டைம்ல அண்ணா வர இல்லையடாப்பா அதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறல். ஆளுக்கும் தெரியாது அதோட அக்கி செல்ல கிளி ஒன்னொடனே பதறி அடிக்க போய் என்ன கோதாரியப்பா இதுன்னு சொல்லி அப்போ வந்து செல்ல கிளியையும் கூட்டி கொண்டு காட்டுவோம் இப்படியான பிரச்சனைகள் நடந்துட்டு என்னென்ன மாதிரின்னு சொல்லி அப்போ நம்ம இறங்கிட்டு போய் பார்ப்போமே என்ன விளக்கம்னு சொல்லி சின்ன ஒரு பயமாக தான் கிடக்குறாங்க பார்ப்போம். செல்ல கிளிக்கு பயப்படுவேன்னு கேட்டேன். இப்படி அடியில் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன்ப்பா கடவுள் எப்படி அடி எல்லாம் மாற்றோம்டா இந்த ஃபின் செட் அப்படி அதை விட பார்ட்ஸே இல்லைடாப்பா வேணும் இருக்குது அப்பட கண்ணாடியால படிச்சுக்கிறோம் இது அந்த இதுடா சைட் கண்ணாடி ஒன்று அடிச்சு அவங்கள பார்த்தாம்பா வாங்குற அதுதான் எனக்கு ஆக்கள் வர வரப்பா இது கூட முதல்ல ஒரு இணுவில் அடிபட்டு மாற்றவே இல்லை டைம் கிடைக்காதால இதுவும் அதையும் ஸ்கூட்டானேடா அதுவும் டிவிஎஸ் ஸ்கூட்டி தான் இதெல்லாம் குத்தியால் வந்து விழுந்தது நல்ல காலண்டாப்பா அந்த கண்ணாடி உடைஞ்சிருந்தா அதை விட செய்யலாம் அதுதான் 5 லட்சத்தை விட செலவழிஞ்சு எல்லாம் வந்து இதாக இருக்குது அப்படியே ஒரு வாகனம் சைட் பண்ணத்தானே வேணும் ஸ்லோ இப்போ அடிக்க நாங்கள் என்ன செய்யலாம் இது இப்போ போலீஸ் ஓவர் டிராஃபிக் வந்து அது எவ்வளோ பிரச்சனை அதுக்கெல்லாம் போகிறதுல விஷயம் இல்லை ஏதோ காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அந்த காரில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஒரு இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே என்ன சொல்கிறேன் பைக் அடித்து இவ்வளோ ஒரு பெரிய சேதம் வருமா ரெண்டு கேட்குற அளவுக்கு வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லைடாப்பா இந்த அளவு பெருசாக வருமுண்டு ஏதோ ஒரு பெரிய லொரியல் பஸ்ஸுகள் ஒன்று அடிச்ச மாதிரி இருக்குன்னு. அப்போ வந்து என்ன சொல்கிறோம் அவ்வளோ ஸ்பீட் அக்கா நாங்களும் காராக கொண்டு மெல்ல போயிட்டுருக்கோம் அக்கா வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீட் பாருங்கோ இந்த அளவு சேதங்கள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலே வந்து பயங்கர அடி அக்கா வந்து பெஸ்ட்டாக வந்து அடிச்சிருக்கா வந்து இந்த இருக்கிற பவரில் தான் அடியோட இதெல்லாம் வந்து உள்ளே போயிருந்து நாங்கள் பிறகு கார் எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒரே டயரெல்லாம் அடைச்சி ஒரே சவுண்ட் அந்த ஒரு காரணத்தால் வந்து இதை நான் வெளியில் இழுத்து விட்டுட்டு வந்தேன்னா அதே மாதிரி இந்த லைட்டை பாருங்க பிரேக் லைட் எல்லாமே வந்து அப்படியே சிதறி போயிட்டு பயங்கரமான அடி. உண்மையிலே வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு கவலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து உடைஞ்சி அப்படியே நொறுங்கி தூளாக போய் கிடந்தது ரோட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்து நான் நினைக்கிறேன் அவங்களோட கெண்டின் அடித்து அடின்னு நினைக்கிறேன். கெண்டின் அடிச்சு இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் வெடிச்சு போயிட்டு இதெல்லாம் கீறுப்பட்டு அதே மாதிரி இந்த மேலே இதுவுமே வந்து அப்படியே உள்ளே போயிட்டுது. அப்படி வந்து பயங்கரமான ஒரு அடின்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல இன்றைக்கு எவ்வளோ அழகாக வந்து நாங்கள் காரெல்லாம் கழுவிட்டு ஒரு சந்தோஷமாக அந்த அலுவலம் முடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு போன இடத்துல இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு உண்மையிலே வந்து கவலை தான். உண்மையாக ஒரு ஓடுற வாகனத்துக்கு ஒரு சின்ன ஒரு கீறு விழுந்தாலுமே வந்து நிறைய வந்து யோசிக்க தோணும். என்ன சொல்கிறப்ப அண்ணாவும் இல்லைடாப்பா நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருந்தது என்ன பின்னுக்கு வந்து அடிப்பாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்து போனதில்லை. அதால் வந்து உண்மையாக பயங்கர கவலையாக இருக்குது. நம்ம செல்லகிளியானையை கூட்டி தருவோமோ கூட்டி கொண்டு ஆள்கிட்டையும் காட்டுவோம் என்ன விழா செல்லகிளியானே அது முன்னுதானி பா என்ன குளிரண்ணே வாங்க குளிரும் வாங்க போய் விளக்கம் உண்டு. அதான் நோம்பலா வீட்டை நிற்கக்குள்ள ஷர்ட் போகிற ஊரே விட பண்ணிங்க எனக்கு கூட கதையில கேட்க சிரிப்பு வருது ஆளோருக்கு வாங்க பாப்போம் கடவுளே வாங்க ஒரு விளக்கம் உண்டு வாங்க இல்லை கொழுவல் ஒன்று இல்லை நோம்பல் தான் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்களா பார்த்து சொல்லுங்க வாங்க போ அவசரப்படா வாங்க வந்து காருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு.
என்னடா இன்றைக்கு காரெல்லாம் கழுவி வடிவா கார் நீட்டாக இன்றைக்கு பயங்கர கழுவுல்லோ கழுவின சரி உண்மையாக எனக்கு தெரியாது நான் இல்லைத்தானே நான் உங்கள் போன படிக்க ஓ நீங்களும் இல்லை தெரியாது பயங்கர காரெல்லாம் கழுவிட்டப்பா ஆமாம் நான் பின்னே சொன்னேன் யாழ்ப்பாணத்துக்கு அலுவலகம் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து உண்மையாக பயங்கரமான ஒரு கவலையான ஒரு இது ஒன்று நடந்துட்டு என்ன கவலை பயங்கர சிக்கலான ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டாப்பா என்ன சிக்கலான என்ன விஷயம் காருக்கு தான் வேற என்ன காருக்கு ஓ என்ன காருக்கு ஆ காருக்கு என்ன காருக்கு என்னண்டாப்பா இப்போ ஒரு வாகனம் போயிட்டு இருந்து நாங்கள் போயிட்டு இருக்கக்குள்ள இங்கே வாங்க காட்டுறேன் போயிட்டு இருக்கக்குள்ள உண்மையிலே எதிர்பார்க்கல நாங்களும் பயங்கர சிக்கலாக போயிட்டுறாப்பா சரியான மாதிரி ஒரு கவலையாக இருக்குது சரி அம்மா இந்த அம்மாடி அதுதான் அடியண்டா ஒரு வேலை போட கிடக்குறாப்பா அடி தெரிஞ்சு போடுது இங்கே பாருங்க இந்த அடி என்ன இது என்ன அடியா இது என்ன இந்த அடி இது என்ன இவ்வளோ உயரத்தில் வந்துருக்கு என்ன சாமம் கண்ணாடியை தாக்குது கண்ணாடி நல்ல காலம் கண்ணாடிக்கு அடி விழுந்திருந்தா படம் முடிஞ்சு இது ஃபுல்லாச்சு செட்டாக மாற்ற வேண்டி வந்திருக்கும் புள்ளங்க அந்த அடிக்கின்ற போக்கத்து பாரு இதே நொறுக்கி இப்படி இதையும் இப்படி உடைச்சி போடுது பைக்கானே அடிபட்டு என்ன பைக் ரெண்டு பைக் தான் அடிச்சு மோட்டர் சைக்கிள் மோட்டர் வெஹிக்கிள் வேற பெரிய வாகனம் ஒன்றும் இல்லை மோட்டர் சைக்கிள் அடி மோட்டர் வெஹிக்கிள் அடியோட இதெல்லாம் அப்படியே உள்ள போயிட்டு உள்ள போடுது விலங்கு பிடிச்சிருந்த நீங்கள் இதெல்லாம் வாகனம் வரக்குள்ள ஓடி வரலாம் போய் அரைக்க வலிக்கு விட்டுட்டு சில்லில முடியும் சில்லுல எல்லாம் முட்டி இஞ்சி வச்சு வருங்க தேய்ச்சி இதெல்லாம் செஞ்சு விட்டு சில்லுல முட்டை நான் என்னன்னா வெளியில இழுத்து வெளியில எடுத்து போட்டு தான் ஓடி வந்து இங்க பாருங்க அடியண்டா இது அடியோட இதெல்லாம் உள்ள போயிட்டு இதெல்லாம் அப்படியே நொறுங்கி ரோட்ல கிடக்கு மோட்டர் சைக்கிள் அடிக்கா இவ்வளவு உயரத்தில் இப்படி இது மோட்டைகள் அடிச்சு நான் நினைக்கிறேன் இது கெண்டின் இது குத்திக்கும் போல என்னடா பைக் கெண்டின் இதுல குத்திக்கும் இந்த கண்ணாடி இருக்கு தானே சைட் கண்ணாடி அதெல்லாம் அவங்களோட உடஞ்சு வைத்து சைட் கண்ணாடி இந்த இடி இடிக்கு போகமா வந்திருக்க சைக்கிள் நாங்க ஒரு 20 போய் இல்லை உங்களே சொல்லி அதுதான் சொல்றேன் இந்த இடிச்சால் போகத்துல வந்து இடிச்சு நான் சொல்றேனே நாங்க வந்து ஒரு 20 மெல்ல மெல்ல போயிட்டு இருக்கோம் இஞ்சால ஒரு பைக் போகுது அங்க இருந்து ஒரு வாகனம் வருது நாங்க மெல்ல மெல்ல போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த பைக்கரால் கொஞ்சம் ரோட்டு பக்கம் வரான்னா நாங்க பிரேக் தானே அடிக்கணும் அப்ப எனக்கு வந்து அங்கால போட்டு எடுத்துக்கொள்ள காரணம் என்னன்னா அங்க இருந்து வாகனம் வருது நாங்கள் எடுத்த கார்ல வந்து முட்டு போட்டுரும் அப்ப அதெல்லாம் நம்ம வந்து மெல்ல பிரேக் அடிக்க சட்டாரண்டு ஒரு சத்தம் கட்டிச்சு என்ன சத்தமா இருக்கும் அடியோட நான் வேற எதுவும் பெரிய வாகனம் அடிச்சு போட்டுன்றான் அப்படி சத்தம் இறங்கி டக்குன்னு கண்ணாடியை பார்த்தா 2 பொம்பளைகள் கிடந்து பைக் இழுக்கிறதும் கிடந்து அவதிப்படுறாங்க பொம்பளைகள் ரெண்டும் பொம்பளை டபுளா வந்து டபுளா ஒரு வேலைக்கு போன பிள்ளைய போய் ஏத்திட்டு வந்தான் அப்ப நான் டக்குன்னு சைட் பண்ணி போட்டு ஆக்களை தான் ஓடி வந்து பார்த்தேன் ஆக்களுக்கு எது பண்ணா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன் அப்ப ஆக்களை போய் பார்த்தேன் ஆக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை பைக்கு முன் உங்களுக்கு இந்த சம்பளம்டா பைக்கில் முன் இந்த மக்காட்டெல்லாம் ஃபுல்லாக உடைஞ்சி முன் ஹெட்லைட் உடைஞ்சி உடைஞ்சு அது பைக்குக்கு நல்ல செலவு வரும் அப்படியும் ஒரு 80-90 ஒன்று கிட்ட பார்க்கலாம் கிட்ட பார்க்கலாம். அப்போ நாங்கள் வந்து கேட்டோம் அக்கா உண்மையிலே வந்து இது வந்து எங்களில் பிள்ளை இல்லை பின்னுக்கு கொண்டு அடித்தா வந்து உங்களெலாம் பிள்ளை இப்போ வந்து இந்த விஷயத்த கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அங்கே போனால் 2 வாகனத்தையும் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஓடுவாங்க அது மினக்கடத்தி அது இல்லாத ஃபுல்லாத அலைச்சல் இப்போ இது இப்போ செய்யறண்டாலே இதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் அலைஞ்சு தெரியணும்டா அதை விட இந்த பார்ட்ஸியல் வந்து இங்கே எடுக்கவும் இல்லை இங்கே எடுக்க குழம்புலாம் குருநாள் சைட்லாம் வந்து எடுக்கலாம். அப்போ உண்மையிலே வந்து பயங்கர கவலையா போயிடுறாப்பா. அதை விட எனக்கு இது இப்படி என்று சொல்லியிருக்குது இன்று பிடிச்சிருக்கு இது நான் சரி கண்ணாடி தான் இப்படி பிடிச்சிருக்கு திரும்பி அடிச்சு உண்மையா இந்த பிடிச்சின மறைச்சு பார்க்கலாம் இருக்கப்பா நாங்க இப்ப இதுல அடிபட்டுதுன்னா கவலையா போகமென்றால் என்ன இது கடவுளே. அப்ப இனி என்ன செய்யற நடந்து செய்யலாது. அப்ப வந்து எல்லாம் சரியப்பா இது என்ன சிவப்பா கிடையாது அதுதான் நானும் பார்க்கணும். பைக்ல பெயிண்ட் பைக்ல பெயிண்ட் சிவத்த கலர் பைக் தானே அது இப்படி சைக்கிள் உதவான் வந்திருக்கேன் உதவாண்டு 1 லட்சம் செலவழிக்கும் ஃபுல்லாக உடஞ்சி போயிடுது. அப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அக்கா இதுக்கு நான் உடனே வந்து அப்போ
நம்மட ராஜண்ணா வந்து அந்த இடத்துல ராஜண்ணா வந்தவர் வந்தவர் மெக்கானிக். அப்ப அந்த அவர் அங்கேயே போயிட்டு வந்தவர் கார் நம்பரை கண்டுட்டு உடனே நிப்பாட்டி போட்டு வந்து அவர் என்ன வந்தவர் அவரும் கார்ல வந்து அப்ப அவரும் வந்து எடுத்து அப்ப நான் சொன்னேன் அப்ப உடனே வந்து கடைக்கு வந்து கோல் அடிச்சு கேட்டோம் இதுக்கு வந்து என்ன மாதிரி போகுது பவர் என்ன மாதிரி போகுது இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு முடியுமுண்டு. அவன் சொன்னான் இந்த பிரேக் லைட் வந்து முதல் 45 போனா இப்போ 50-55 கிட்ட போகுதான் இந்த லைட். சரியோ அதே மாதிரி இந்த இருக்கிற இது வந்து 35 இருந்து 40 பார்க்கலாம் மாத்திரம் செட்டா செட்டா என்றால் இப்போ இதுக்கு மாத்திரம் துண்டபடி போடுவாங்க இல்லை இது உள்ள அப்படியே செட்டா மாத்தணும். அப்போ இதுக்கு 35 கிட்ட வேணுமா? சரியோ அப்போ அதுலயே பாருங்க 80-90 கிட்ட வருது. பிறகு வந்து இந்த இருக்கிற இதெல்லாம் வந்து டச் இது வந்து தட்டி டச்சப் பண்ணி ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கணும். இதுக்கு வந்து தட்டி அந்த இது மக்கள் அமைக்கும் செய்வாங்க எல்லாம் எல்லாம் செய்யலையே ஜோதிச்சு பாருங்க இது எல்லாம் செஞ்சு எல்லாம் செய்யல இதுக்கே ஒன்று கிட்ட வருதுன்னு சொன்னா இது ரெண்டுக்கும் இனி இதுகளெல்லாம் தட்டி கிட்டி செஞ்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வர நேரம் 1.5 கிட்ட வரும் 1.5 கிட்ட வரும். அப்ப இவ்வளவு ஒரு போஸ்ட் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த அக்காவுக்கு கேட்பா வந்து 2 3 பேர் வந்தாங்க வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி அவங்களும் சரியான கஷ்டம் ஒரு கடையில நிக்கிறா கடையில நிக்கிறா அவன் சரியான கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் சொல்ல இப்ப நாங்க என்ன செய்யறோம் 1.5 கிட்ட வரும்னு சொன்னா 1.5 வந்து நாங்களும் விப்புடுறாப்பா போடுற இப்ப இன்சூரன்ஸ் ஒன்று இருந்திருந்தா கோல் அடிச்சு போட்டு கொஞ்சம் நாங்க ஓட ஒன்று வந்தாலும் போட்டு செய்யலாம் 1.5 லட்சம் சொல்லும் போது வந்து நாங்களும் என்னக்கா செய்யறது நன்றி சொல்லி சரியா கவலைப்படுத்தினிக்க அவங்களோட எல்லாரும் தெரியுமா உங்களை சரியா அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் கேட்டேன். அப்போ வந்து நான் எல்லாரும் கதைச்சு ஒரு முடிவுன்றது என்ன செய்யறது எனக்குமே பயங்கர கவலையா போயிட்டு இப்ப அவன் பொம்பளை என்று சொல்லும் போது சரியான மாதிரி கவலையா போயிட்டு அப்போ 1.5 லட்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு காசு அப்ப நான் ஜோதிச்சு போட்டு இதெல்லாம் அதே மாதிரியப்பா அதே மாதிரி இந்த கொஞ்ச காலத்துக்கு முதல் இது அடிபட்டது இதுலயும் ஒரு பைக்கரான் அதையும் காட்டின மாதிரியா அதே மாதிரி ஸ்கூட்டி வந்து இதை உடைச்சி இதெல்லாம் உடைச்சி இது செஞ்சு அப்ப நாங்க வந்து யோசிச்சுன்னு சொன்னா இது கூட போனா அதுக்கு வந்து ஒரு டைம் உண்டு மினக்கடுன்னு சொல்லி அப்படியே வச்சு ஒரு நாள் வந்து ஃபுல்லா செய்வோம்னு சொல்லி அதே அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு வந்து உடனே அந்த அண்ணா வந்து காசு தந்து விட்டு போனவர் அப்படி வந்து அதே மாதிரி இது ஒரு கதைக்கு அந்த சைட் இருந்தாலும் ஒரு சரி என்ன ஒரு பக்கம் அப்படியே போச்சு அப்படியே 2 வட்டம் பார்த்துருக்கலாம் ஆனா வந்து இது நடந்தால வந்து ஒன்றும் செஞ்சு சொல்லு ஆனா பொம்பளை இருந்தால் பொம்பளையும் போக மாட்டேன் அதுக்குள்ள நாங்கள் அப்படி ஒரு 60 நான் வந்திக்குமாள் பிள்ளைங்கோ ஏன்னு அப்போ நாங்கள் வந்து யோசிச்சு போட்டு இனி அவன் பொம்பளை அதை விட கஷ்டமாகன்ட்டு சொல்ல அப்போ ஒரு 1.5 லட்சம் காசு உடனே கேட்டால் அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்ன செய்யறது தம்பி நான் செஞ்சு தானே தரணும் ஒன்றும் செய்யலாண்டு அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து கொஞ்சம் இதாக காய்ச்ச மாதிரி நாங்கள் அப்படி எல்லாம் செஞ்சு தரல அதுதான்ட்டு அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்க வந்து இப்படி கதைக்க கூடாது யாரு ஒரு சொந்தக்காராக்கள் யாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஐயா ஒரு ஆள் ஐயா அவர் வந்து கொஞ்சம் ரஃபா காய்ச்ச மாதிரி இருந்துச்சு அப்ப நான் கேட்டேன் ஐயா இப்போ நாங்கள் வந்து சும்மா நார்மலாக காய்ச்சிட்டு நிற்கமே இதில் வந்து நீங்கள் ரஃபாக கதைக்கிட்ட வேற மாதிரி பிரச்சனைகள் போயிடும் நாங்கள் வந்து தாழ்மையாக என்ன நடந்து இப்படி பிரச்சனை நடந்துட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நிற்கும் நீங்கள் வந்து இப்படி வேற ஆக்கள் நிறைய பேர் நின்று வந்தாங்க அந்த அண்ணா சொன்னவர் இது வந்து காரப்பூ வேற வானங்கமா இல்லை ஒரு காரில் வந்து சின்ன டேமேஜ் ஆகினாலே இவ்வளோ காசு போயிருமே அவ்வளோ காசு அதோட டிமாண்ட் குறைஞ்ச மாதிரி போகும் மற்ற வந்து பின்னுக்கு அடிச்சு போட்டு அவங்க இப்படி கதைக்கலாது நாங்கள் உலகம் எல்லாம் கதைக்காங்க அதுக்கு நம்ம கதைப்போம்னு சொல்லி அப்போ அந்த என்ன செய்யுது அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்க வந்து இதுல கோச்சு கதைச்சிங்கன்னா பிரச்சனையில் நான் வேற மாதிரி போகும் அதோட நாங்க வந்து தாழ்மையா காய்ச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து எங்களை யோசிக்கிறோட உங்களையும் சேர்த்து நாங்க யோசிக்கிறோம் உங்களையும் சேர்த்து யோசிக்கக்குள்ள நீங்க வந்து இப்படி கதைக்க கூடாது கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கதைச்சு போட்டு யோசிச்சு போட்டு அப்ப நாங்களே கேட்டோம் சரி நீங்க இப்ப என்ன செய்யலும் உங்களால என்ன செய்ய நாங்கள் வந்து நிறைய நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரல கஷ்டம் தம்பி வேலைக்கு போகிற ஒரு படியன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் வந்து நாங்கள் வந்து யோசிச்சு போட்டு கேட்டோம் அப்போ நீங்கள் உங்களால் என்ன செய்யலும்
ஹெல்மெட் அங்கே அந்த இதில் இருக்கா? நான் நினைச்சேன் நீங்கள் காரப்பாக்க வாரியல் என்று ஹெல்மெட் நீங்கள் காரப்பாத்தி காரப்பாத்தி நீரா? நக்கல கேட்குறேன். உண்மையா நான் பார்த்தவே ஒன்று ஆடுனா இடையில வரக்கூடாது. அடி காடு மாடு எல்லாம் வேணும் இப்படி உண்மையாக அழகி செய்கிறத விட எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இல்லையே. அதான் அதான் அதான். செய்ய செய்ய குவாலிட்டி தான் கூட இனி இதுக்கு ஒரு மினக்கடு நாள் கணக்கில் பாட்டு மாட்டியா ஆடியோ காட்டு மாட்டேன். நாஜி அக்கா மேலால வரந்து அங்கால கொண்டு விழப்புறான்னா நான் விழலாள் பறந்து வரலாள் பறந்து வருது. ஆனால் சரிஞ்சு விழுந்து இருந்துருப்பீங்க. விளைவில்லை விளையாம இல்லையா? சாரி ஆள் விளையும் இல்லையா? அப்போ நாங்கள் கேட்டோம் சரி இப்போ நீங்கள் என்ன செய்ய உங்களால் என்ன செய்ய புரியல் அதில் வந்து யோஜி நின்று ஓட்டு அதில் உடம்பு இருக்கிறது இல்லை. அவங்க எந்த இடம் தெரிய இடம் எந்த இடம் உண்டு அது சொல்ல தேவையில்லை எந்த இடம் சொல்லி எனக்கு தெரியல. அப்போ வந்து சரி என்று போட்டு யோசிச்சு போட்டது நிற்க என்ன செய்ய என்ன தரப்புறையில் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு நிற்க பயங்கர யோசிச்சுன்னா இப்போ 1.5 லட்சம் கொண்டோடனே அவங்களுக்கு ஒரு யோசனை 2 ஓட்டு அவங்க சொன்னாங்க. பிறகு நாங்கள் ஒரு 70,000 தாரம் தாங்களே சொல்லி 70,000 தாரம் சொல்ல அப்போ உண்மையிலே நாங்கள் சொன்ன விஷயம் ஆடத்தில் இதுக்கு வந்து 1000 ரூபா காசும் நாங்கள் போட வேண்டி இல்லை. உண்மையாக நடந்த பிரச்சனைக்கு போட வேண்டிய அவசியம் வேற யாரும் மட்டும் சொன்னா நீங்க கஷ்டப்பட்டாங்களோ நீ எப்படிப்பட்டாங்களோ காரை செஞ்சு விட்டு போட்டு பைக் ஆட்டோ ஓடி தான் போய்ப்பாங்க காரை போட்டு அப்படியான ஆட்களும் இருக்காங்க. அப்போ பொலிசுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு பிரச்சனை. உண்மையிலே இது வந்து 1.5 லட்சம் செலவழிக்க போன்னு சொன்னா 70,000 சொன்னா இதே ஒரு 1000 ரூபாய் காசுன்னா நாங்க போடணும் யோசிச்சு பாருங்க. சரி உண்மைதான். ஒரு மனச்சாட்சி ஒரு மனிதாபிமானம் அவங்களோட ஒரு சூழ்நிலையில இருந்து நம்மளும் யோசிக்கணும் சொல்லி போட்டு 70,000 சரி பிரச்சனை இல்லை தாங்கோ ரெண்டு சொல்லி போட்டு அதையும் வேண்டி போட்டு என்ன சொல்ற அதையும் வேண்டி போட்டு பயங்கரமான யோசனை என்னடாப்பா செய்கிறது. சரி பார்ப்போம் முதல் வந்து இதை செய்வோம் செஞ்சு என்ன மாதிரி முடியுதுன்னு சொல்லி பார்த்து போட்டு இது செய்வோம்னு சொல்லி கவலையோடாம வந்த இருந்தாலும் என்னப்பா வேற யாருமெண்டா யோசிச்சு பாருங்க இதே இது நம்ம யாருக்கும் செஞ்சா இப்படி அரைவாசிக்காங்களோ முழுக்காக இப்போ 1.5 அவன் 2 கேட்டோன்னு மெனக்கடணும் இதை கொண்டு திரியணும் கொண்டு போகணும். இப்படி வந்து தாழ்மையா கதைக்க மாட்டாங்க. அதை விட நீங்கள் அப்படி தாழ்மையா கதைச்சோன்னு கேட்க அந்த ஒரு வேதனை நாள் வந்து அந்த வயதுக்கு ஒரு மரியாதை பண்ணாமோ சரி வேதான போல. ஆனா ஆள்கிட்ட வந்து சொல்ல ஆள் வந்து டக்குன்னு இதாயிட்டு சரி தம்பி நான் சொல்ல எடுத்து சொல்ல ஆள் வந்து தாழ்மை ஆயிடுது. அப்ப வேற யாரும் உண்டோ ஒரு ரஃபா காய்ச்சி என்ன ஓட்டம் அடிக்க போங்கள் அதை விட இந்த மட்டு மரியாதை அந்த கதையோட கதைக்குங்க அதோட மட்டு மரியாதை கதை கதைக்கு சுத்தி நின்றார்களும் வீடியோ பார்க்குற அண்ணாக்கள் அப்படி சொல்லி அவங்களுக்கும் விளங்கிது ஒன்றும் இதே அதை விட உண்மையா சரி என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்படியா தேவையில்லாத கதைகளை கதைச்சி தேவையான என்ன கிடக்க கூடாது. இந்த நேரமும் சரி யாரும் கதை கட்ட போகிற மாதிரி உண்மையாக நாங்கள் அப்படியே அடைஞ்சு போகக்கூடாது. எனக்குள்ள ஆசை மாட்டோம் ஏதோ உண்மையிலேயே வந்து அவங்ககிட்ட வந்து சரி அதுகளே தங்களுக்கு இயன்றதை எப்படி சொல்லிடுச்சு. இப்போ உண்மையாக இருக்கு நாங்கள் இணங்கத்தானே அதுவும் வேற காசை வேண்டிட்டு தான் வந்திப்பானு நாங்கள் காசு வேண்டல நாளைக்கு அக்கௌண்ட் நம்பர்ல போட்டு விடுங்க உக்கான்னு சொல்லி போட்டு வந்தது. வரும்போதும் நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு தான் வந்தது. அதை பார்ப்போம். முதல் வந்து கொடுத்து போட்டு வந்து நாங்க அதை பார்ப்போம். பிறகு உண்மையிலே வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் உண்மையா வந்து ஓடுற வாகனத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது நமக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி பயங்கர ஒரு கவலையா இருக்குடாப்பா. இப்படியான ஒரு ஷேப்ல வந்து இதுல இருந்து இப்போ 2 இன்ச்சு விளத்தி எடுத்து அதுதான் இதோட அண்டி கொண்டு நிற்கிற சாமான் 2 இன்ச்சு இஞ்சி விளத்தி 2 இன்ச்சு எப்படி நிற்கி அதை விடப்பா நம்ம ஒரு இதெல்லாம் அப்படி இதாண்டி போச்சு. இப்போ இது கீறுப்பட்டு இதெல்லாம் வந்து அப்படி தேய்ச்சி போட்டு இதுக்குள்ள போட்டு அதுதான் ஃபுல்லா பெயிண்டிங் ஒரு இடத்த அடிச்சு போட்டு விடல பெயிண்டிங் அப்படி விடல விட்டாது புரிம்பா ஃபுல்லா செய்யணும். அப்போ வந்து யோசிச்சு வேற இப்போ என்னண்டா ஒரு நாங்க வந்து ஒரு காலையில ஓடி ரசிச்சு கழுவணும் ஒரு சின்ன இடங்கள் காலையில் மதியம் கழுவி போட்டு இப்படி ஒரு நாங்க வந்து ஒரு வாகனத்து ஒரு இப்படியான ஒரு நிலைமையில வந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு கவலையா இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன உண்மையிலே வந்து அதுக்குள்ள உண்மையா
அஞ்சலி போய்க்கு என்னையும் மறைஞ்சு கொண்டு கேட்டோம். நான் மாட்டேன். அப்போ உடனே அண்ணாவும் கோல் அடிச்சு நான் அடிச்சு இப்படி பிரச்சனை என்னவா பின்னு கொண்டு அடிச்சு அடிபட்டுதுன்னு சொல்ல அந்த அளவு உங்களை மாறிங்க எனக்கு. ஓ அப்போ பின்னுக்கு கொண்டு அடிச்சேன்னா அவருக்கு போல பின்னுக்கு கொண்டு அடிச்சுன்னா ஒரு ஆள் என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யல. என்னடா அம்பி அப்படின்னு சொல்லி நான் இப்படி தானே பிரச்சனை. அக்காவும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆளாக இருக்குன்னு சொல்ல சரி காய்ச்சி பேசி போட்டு என்ன நடக்குது அதை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி ஆளும் கொஞ்சம் அலுவலாக நிற்குது போல செஞ்சுட்டு போங்கன்னு சொல்ல சரி என்று ஓட்டு தான் அப்புறம் இந்த முடிவு எடுத்து அரைவாசி அதை வேண்டிட்டு வந்து அதுவும் வேண்டல நாளைக்கு தான் போடுறோன்னு சொல்லிக்காங்க. அப்படி வந்து உண்மையாக வந்து இன்றைய நாள் ஒரு பயங்கர ஒரு கவலையான ஒரு நாளாக போயிட்டு என்ன சொல்கிறேன் நான் அது ஒன்றும் செய்யலை. வாகனங்கள் வந்து ரோட்டில் நம்ம சரியாக போனாலும் கண்டிப்பாக இடிக்கிறது கூட தான் இருக்கிறோம். அதே பிரச்சனை உண்மையாக இந்த நாளே சூழ்நிலையில் நாங்கள் ஒதுங்கித்தான் போனாலும் அதை கொண்டு வந்து இடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் காலம். அப்படி வந்து அந்த அதே மாதிரி தான் அந்த பின்னுக்கு வந்து நாங்களாக கொண்டு அடிச்சுன்றது வந்து சரியாக ஒரு அந்த குரங்கொண்டு இருக்கிற நாய் அதுவும் வந்து திடீரெண்டு வந்து பூரா ஒன்றும் செய்யல. பின்னுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டிக்கார அண்ணாவரால் அடிச்சவர் இங்கே வந்து அக்காவரால் அடிச்சிக்கா வந்து உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க எல்லாரும். அக்கா அடிச்சு திருப்புறாக்கெல்லாம் அடியாடா அப்படியான நிலைமையில போயிட்டு இருக்குது. கதையை கடிச்சிருக்குது மனமரமான சிரிக்க சரியான பிள்ளைனா சொல்லுவாங்க எனக்கு கதையை கேளுங்க. ஆள் வந்து அடியோட பின்னுக்கு படுத்து இருந்தது வந்து பின்னுக்கு படுக்க படுது அடியோட திருக்கிட்டு அடிச்சு ஒழும்பி அடியோட இப்படி படுத்தாள் திரும்பி இப்படி பார்த்து ஆளுக்கு ஒரு இன்னைக்கு தெரிஞ்சிருந்தா காது இருக்கா கிண்ணன் சின்னடா பாடு உண்மை பாடு இல்லையா உண்மை கதை. ஆள் வந்து திணுக்கிட்டு அடிச்சு பின்னுக்கு பார்த்து அக்காட முகம் இருந்தி கண்ணாடிக்கால அக்காட முகம் தெரிய பயந்து போனார். இது என்னப்பா நடந்தது அப்படி வந்து மேலே இன்றைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதே மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கவலையான ஒரு சம்பவம். ஒரு மன வருத்தத்தோட இன்றைய தினம் வீட்டை வந்து நாங்கள் இனி வந்து கார் அதை விட இந்த வருஷங்களும் பெறுது இந்த காரை இப்படி வச்சுக்கிற ஏரியில் கொஞ்சம் அவசரமாக செய்யணும்லாம் வருது கிறிஸ்மஸ் வருது ஒவ்வொரு விஷயங்கள் வரக்குள்ள இப்படியான ஒரு ஷேப்பில் வந்து காரை கொண்டு தெரியல அது சில்லில முட்டு தேய்க்குது. அது அப்போ வந்து உடனே காய்ச்சினாங்க அந்த பார்ட்ஸில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அண்ணா வந்து காய்ச்சிட்டு சொல்கிறாரான்னு சொல்லி அந்த கராச்சிக்கார அண்ணா சொல்லியிருந்தவர். பார்ப்போம் அது என்ன மாதிரின்னு சொல்லி நான் யோசிச்சு போட்டு அதை வந்து செய்கிறது கட்டாயம் அவசரமாக செய்யணும். அதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் என்று சொல்லி கொண்டு சரியப்பா இதுதான் விஷயம். என்ன செய்யறாங்க திடீரென்ன மாதிரி உண்மையாக என்னென்னு சொன்னால் இணைச்சி செய்கிற ஒரு காரியம் இல்லை. ஆனால் வெளிக்கிட்டால் நாங்களும் கொஞ்சம் அவதானமாக போத்தான் வேணும். இந்த நாளை சூழ்நிலை அப்படி நம்ம அவதானமாக போனாலும் வந்து இடிக்கிறது காலம். அதால் வந்து வாகனம் ரோட்டில் ஓடும்போது நம்மளை நம்பணும். ஆனால் நம்மளை நம்பி ஓடினாலும் இது என்னென்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. நம்மளை நம்பி வாகனம் ஓடல முன்னுக்கு வரோம் அப்படியான நிலைமையில வரான் பின்னுக்கு வரான் அப்படி வரான்னு சொல்லி தெரியல. அப்படியான காலமாக போகுது. அப்படியான காலம் அதுதான் சூழ்நிலை இப்போ அப்படி வரப்போகுது. மற்றது இந்த நாளே சூழ்நிலை சொல்ல போனால் இன்றைக்கு இந்த கல்யாணம் கட்டாமல் இருக்கிற பிள்ளைகளும் கூட இனி கல்யாணம் கட்ட சில பேர் பயப்படுவாங்க. ஏன் புட்டு கட்டுறதுக்கு மான்பட்டி புடியாது சும்மா சரி அடிச்சு போட்டு போயிட்டா பரவாயில்ல பாவி அடிச்சு கொண்டு அப்படியான நிலைமையில கிடக்கு. ஃபுட்டுகள் கேட்குறேன் ஜோதிச்சு அதுக்காக பயம் அது மாத்திரம் இல்லை தனியாக படுக்கிறதும் பயம். அதுதான் என்னது பயம். இப்போ தற்செயலாக வேறு மாதிரியான கதையை கதைச்சு போட்டு படுக்கிறன்னு தான் பயம். வேறு மாதிரி கதையாமே அன்பாக இருந்தால் பிரச்சனை. நான் வந்து இந்த கதையை இன்றைக்கு எடுத்த வீடியோவில் கதைச்சேனாங்க உங்களோட சிச்சுவேஷனையும் கதைச்சேனாங்க. நான் நாளைக்கு தான் அந்த வீடியோ போடுவோம். மற்றது இது ஒன்று பார்த்தா பிறகு 2வது கட்டம் வந்துருக்குது. இப்போ என்ன நம்ம போல ஆள் 67 வயதில் ஆளையும் அடிச்சு கொண்டாச்சான். ஓமா அந்த 2 பிள்ளையா இது முதல் அடித்தது 4 இது 2வது அடித்தது 2 பாருங்க. இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு உலகம் முன்னேறி கொண்டு வந்துடுது. என்ன உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு நாங்கள் அந்த எங்கனைவது காலத்தில் இப்படியான நிலையை நாங்கள் அன்பு வாசமாக இருந்த அறிஞல இன்றைக்கு என்னடா இப்படி
அப்போ இதுகளை கொண்டு நானும் என்ன சொல்ல வரேன்னா பயப்படாதீங்கோ என்ன செய்கிறீங்க ஒரு அளவு சமாளித்து போகிறது தானே அடிப்படைகளோட கொஞ்சம் கதைக்கிறத காய்ச்சி என்னது நான் அவிஜிதா உள்ள நான் சாப்பிட்றேன்டா பிரச்சனை இல்லை கண்டபடி வைப்புறுத்தக்கூடாது வைப்புறுத்தினா சிக்கலன்னு சொல்லிக்கொண்டு சரி அதே மாதிரி வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு இன்றைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து பயணங்கள் செய்யும்போது வந்து யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. நீங்கள் வந்து ஒழுங்காக போனாலும் வாரவங்க வந்து அப்படி வருவாங்கன்னு சொல்லி தெரியலை. அப்படிலாம் கார் ஆக்சிடென்ட் பட்டுதுன்று சைட் பண்ணி போட்டு அங்கே காய்ச்சி நிற்கண்டாப்பா ஒரு வெறியார புள்ள வந்து கண்ணாடியை கொண்டு போக பார்த்தான் சைக்கிளில் ஓடவன் அவன் பாவிக்கேலாப்பா சைக்கிள் ஒரு ராட்டு அடிச்சு போறான். இந்த உலகத்துல எத்தனை வருத்தக்காரர் இருக்கீங்க பாடுறா பார்த்தாலும் ஓ இப்படி சைக்கிள் அந்த கண்ணாடிலாம் ஷர்ட்டு பட்டு போகுது அப்படி போகுது அலட்டு அடிச்சு போகுது பாருங்க எப்படி நில்லாமன்னு சொல்லி அந்த ஆள் வீட்டை போய் சேருமோன்றதே கடவுள் தான் அது தெரியா அது தெரியா அதுவும் இந்த நாளை சூழ்நிலையில இன்னைக்கு அந்த ஆளே ஒதுங்கி வரையிலேயே இந்த அளவு அடிக்கண்டால் அந்த ஆளை தச்சேன்னா அந்த ஆள் போய் அப்படி இப்படி தான் போகும் எங்கெங்க கிடக்கு ஏரியா கடவுள் அப்படி வந்து எல்லாருமே வந்து இந்த பயணங்களை வந்து இது செஞ்சு சொல்லுங்க. உண்மையிலே இன்றைக்கு நடந்த என்ன ஒரு ஒரு பெண்களுக்கும் சரி அந்த அக்காக்களுக்கும் சரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு காயங்களோ ஒரு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் எதுதான் சொல்ல வரேன்னு சொன்னால் சர்ச்சையில் இது வந்து இப்படி போச்சு அதுவும் வந்து உங்களுக்கு தான் காரில் இருந்து வந்து அந்த பொம்பளை பிள்ளைகளும் வந்து இந்த சைக்கிளுக்கு தான் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அதுகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு ஒரு விதமான இதுவும் இல்லையா அது அதான் எனக்கு சந்தோஷம். இந்த ஓடி போய் ஆக்களை தான் பார்த்தேன் எதுவும் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் டாக்டர் கொண்டு போவோம் அவங்களுக்கு கொண்டு இந்த நாளையில இப்படியும் ஒரு மனசு எல்லாருக்கும் வரேன் இல்லையா இல்லை அது வந்து நம்ம ரோட்டில் யாரும் விழுந்தோன்னு வந்தா கூட நம்மளுக்கு வந்து அதை பார்த்துட்டு போயிடலாம். அதே டைம் இப்போ நம்மளோட வாகனத்தில் அடிபட்ட ஒரு ஆளாண்டு கூட அது யாரா இருந்தாலும் அவங்க கொண்டு ஒரு ஆள் விழுந்து கிட கூட பார்த்துட்டு நிக்கல மேடம் ஓடி போய் நான் அதான் பார்த்தேன் அவங்க அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றதால வந்துட்டோம். அப்போ வந்து தலையோட வேண்டிய தலைப்பாவோட வைத்தன்ற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு மேலே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து செய்யணும் செஞ்சுட்டு நாங்கள் வந்து அதையும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ துண்டில் வந்து நம்மளை ஆட் பண்ணி விடாக்கினி அப்படியே சொல்லி முடிச்சுக்கொள்ளும். ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.